கொண்டக்கடலை இருந்தால் மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கொண்டக்கடலை வச்சு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக வித்தியாசமாக ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். கொண்டக்கடலை வச்சு இப்படி கூட செய்யலாமான்ட்டு உங்களுக்கே அதிசயமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யலான்னா ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் கொண்டக்கடலை வேக வச்சுருக்கேன். நம்ம நிறைய வேக வச்சாச்சு. இந்த கொண்டக்கடலை ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 5லேருந்து 6 விசிலுக்கு இதே போல் நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கணும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி தான் நம்ம கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்க போது. இந்த மசாலா பவுடரை நீங்கள் ஒரு மேஜிக் மசாலா பவுடர்னு கூட சொல்லலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை தண்ணியோட ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண இந்த மசாலா பொடி இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் புளியை நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட கிரேவிக்கான பேஸ் இப்போ ரெடியாக இருக்குது. இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதிகமாக எண்ணெய் சேர்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 டீஸ்பூன் எண்ணெயில் இந்த கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம், 1 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நீட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒன்றாவே சேர்த்துக்கோங்க. பேனில் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் ரொம்பலாம் சாஃப்ட் ஆகக்கூடாது. ஸோ ஒரே ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல கொண்டக்கடலை மசாலா பவுடர் புளி தண்ணி, அதை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோலே மசாலா இது விட ரொம்ப ஈஸியாக செய்யவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலிருந்து 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்தே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நம்ம லைட்டாக மேஷ் பண்ணிக்கலாம். மிக்சிலலாம் சேர்த்துட்டு அரைக்காதீங்க. இதை ஒரு பொட்டேட்டோ மேஷர் இருந்துச்சுன்னா அதை வச்சு லைட்டாக மேஷ் பண்ணிவிட்டு இந்த கிரேவிலேயே திருப்பி நம்ம சேர்த்துடலாம். இது எதுக்கு செய்கிறோன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். பாருங்கள், நான் பொட்டேட்டோ மேஷர் வச்சு மேஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை திருப்பி நம்ம கிரேவிலேயே சேர்த்துடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட கொண்டக்கடலை எடுத்து மேஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு கவர் பண்ணி வச்சு வேக வைக்க போகிறோம். ஸோ இதை நம்ம கவர் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதை ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். சோலே மசாலா செய்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குதுங்க. பட் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் செய்கிறப்ப அப்படியே ஸ்ட்ரீட் ஸ்டைல் போலேயே இருக்கும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. பாருங்கள், கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. நல்லா வாசனையாகவும் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு முறையாவது இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போவுமே இப்படி தான் நீங்கள் செய்வீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் இதை செய்யறதுக்கு. உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இன்றைக்கி நான் இந்த சோலே மசாலா சப்பாத்தி கூட சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் சப்பாத்திக்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் காயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.